வெல்கம் டு நினைவில் வைப்போம் சேனல். இது பொது அறிவுக்கான களம். இந்த வீடியோவில் நாம் 4000 திவ்ய பிரபந்தம் தொடர்பான செய்திகளை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார்? விடை பெரியவாச்சான் பிள்ளை. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? விடை திருப்பாவை. வேதம் அனைத்திற்கும் வித்தாவது திருப்பாவை என்று கூறியவர் யார்? விடை ராமானுஜர். தன்னை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? விடை நம்மாழ்வார். திருமாலை மணம் செய்வதாக கனா கண்டு ஆண்டாள் பாடிய பாடல்? விடை வானரம் ஆயிரம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? இதற்கான விடை நாதமுனி. திருமாலை பாடாமல் தம் குருநாதரான நம்மாழ்வாரை பற்றி பாடியவர் யார்? விடை மதுர கவியாழ்வார். என் பானோக்கா யாகிலும் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர்? விடை குலசேகர ஆழ்வார். பொய்கை, வேகம், பேய் ஆகிய 3 ஆழ்வார்களும் சந்தித்த இடம்? விடை திருக்கோவிலூர். வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர்? விடை குலசேகர ஆழ்வார். பிள்ளைத்தமிழின் முன்னோடி? விடை பெரியாழ்வார். பின் வருவனவற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர்? இதற்கான விடை தமிழ் வியாசர். தமிழ் வியாசர் என்பதுதான் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். மீதி 3 நம்மாழ்வாரை குறிக்கின்ற பெயர். அதாவது சடகோபன், பராங்குசன், தமிழ் மாறன், இவை 3 நம்மாழ்வாரை குறிக்கின்ற பெயர். ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர்? விடை கோதை. குலசேகராழ்வார் பிறந்த நாடு எது? விடை சேரநாடு. திருப்பாவையில் பாக்களின் எண்ணிக்கை? விடை 30. திருப்பாவையை இயற்றியவர் யார்? விடை ஆண்டாள். நம்மாழ்வார் இயற்றிய 4 நூல்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வேதங்களின் சாரம். திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல்? விடை திருவாய்மொழி. திருமால் திருமொழியில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை 105.
குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை கிபி 9ஆம் நூற்றாண்டு. மடல் என்னும் சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர்? விடை திருமங்கை ஆழ்வார். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம்? விடை ஸ்ரீரங்கம். ஆண்டாள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை கிபி 8ஆம் நூற்றாண்டு. சடகோபன் என்று அழைக்கப்படுபவர்? விடை நம்மாழ்வார். விஷ்ணு சித்தன் என்று அழைக்கப்படுபவர்? விடை பெரியாழ்வார். முதல் திருவந்தாதியை இயற்றியவர்? விடை பொய்கை ஆழ்வார். மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? விடை பேயாழ்வார். பிரபந்தம் என்பதன் பொருள்? விடை நன்கு கட்டப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.